ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முருகன் ராஜேந்திரன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு பாண்டாஸ் பேக்கேஜை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழில். ஓகேங்களா? பாண்டாஸ் வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டேட்டா செட்ஸ் வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல், இந்த மாதிரி இருக்கிற டேட்டா செட்ஸ்லாம் வந்துட்டு பாண்டாஸில் வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ப்ரீ ப்ராசஸிங்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? டேட்டா செட்டோட ப்ரீ ப்ராசஸிங் எப்படின்னா, இப்போ வந்துட்டு டேட்டா செட்டில் வந்துட்டு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ, இல்லை அவுட்லயர்ஸ் இருக்கோ, அப்படி இல்லைன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் லேபிள் என்கோடிங் பண்ணுறதுக்கு, அடுத்து டேட்டா செட்டை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஓன் ஃபங்க்ஷனை வந்துட்டு கரஸ்பாண்டிங் டேட்டா செட்க்கு அப்ளை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு, விசுவலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாண்டாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பேக்கேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை பாண்டாஸை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்பைக்கு அடுத்தது. ஓகேங்களா? நம்பை தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பாண்டாஸ். ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி பாண்டாஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டாஸ் வந்துட்டு பிப் வழியாக இன்ஸ்டால் பாண்டாஸ்ன்னு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு இது கொஞ்சம் பெரிய செஷன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதே மாதிரி பாண்டாஸ் வந்துட்டு நான் பிடின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாண்டாஸில் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று சீரீஸு, இன்னொன்று வந்து டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? சீரீஸ் வந்துட்டு ஒன் டைமென்ஷனல். ஓகேங்களா? எப்படின்னா அதில் வந்துட்டு இன்டிஜர் இருக்கும், ஸ்ட்ரிங்கு எல்லாமே. ஓகேங்களா? பைத்தன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு போர்ஷனை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு சீரீஸாக தான் கிடைக்கும், அதோட டேட்டா டைப். ஓகேங்களா? பாண்டாஸ் சீரீஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு pd.series. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் pd.seriesனு ஒரு பாண்டாஸ் சீரீஸ் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நான் ரேண்டமாக 0லேருந்து 5க்குள்ளே, ஓகேங்களா, 5 வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் தெரியும்ல, ரோ வேல்யூஸ். ஓகேங்களா? டிஃபால்ட் ரோ வேல்யூ ஏபிசி, டிஃபால்ட்டாக 5 ரேண்டம் வேல்யூ க்ரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது பேர் தான் பாண்டாஸ் சீரீஸ். இப்படி தான் இனிஷியலைஸ் பண்ணோம். டைப்புன்னு அதோட டைப் தெரிஞ்சுக்கணும்னு போட்டு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் மை சீரீஸ் கொடுத்தீங்கன்னா பாண்டாஸ் கோர் சீரீஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதே தான் மேலே பார்த்தா கீழேயும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டிக்ஷனரியை வந்துட்டு சீரீஸாகவும் இனிஷியலைஸ் பண்ண முடியும். pd.series ஆஃப் மை டிக்ட்னு கொடுத்தீங்கன்னா சீரீஸ். அதே டிக்ட்டு நம்ம வந்துட்டு டேட்டா ஃப்ரேமாகவும் இனிஷியலைஸ் பண்ண முடியும். நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு 5 இண்டெக்ஸ் 6 இண்டெக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னா அது என்ன பண்ணுக்கும், ஈச் இண்டெக்ஸுக்கும் சேம் வேல்யூவே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுதான். அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ வாங்க நம்ம டேட்டா ஃப்ரேம் போகலாம். டேட்டா ஃப்ரேம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாண்டாஸில் வந்துட்டு டேட்டா செட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு நம்பையில் இருக்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு பாண்டாஸில் வந்துட்டு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட வந்துட்டு டிஃபால்ட்டாக நம்ம ஒரு அரே 24 நம்பர்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, நான் சொன்னல 24 ஃபீல்டு, அதாவது 24 ஃபீல்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் ரீஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 6 ரோ 4 காலம் இருக்க மாதிரி ரீஷேப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு டூப்ளிகேட் நம்பை அரே க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு டேட் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த டேட்லேருந்து 6 டேட்டை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டேன் இண்டெக்ஸ் வேல்யூக்காக. ஓகேங்களா? இப்போ 6 டேட் வேல்யூ வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? pd. அந்த இண்டெக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டா ஃப்ரேமை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். டேட்டா ஃப்ரேம் இனிஷியலைஸ் பண்ணுன்னா pd.data frame. ஓகேங்களா? அதே மாதிரி வேல்யூஸை நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். வேல்யூஸ் வந்துட்டு சாம்பிள் நம்பை டேட்டா. இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே டேட்டுக்கு க்ரியேட் பண்ணல, அந்த 6 வேல்யூ இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிட்டு காலம் வந்துட்டு ஏபிசிடின்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஒரு டேட்டா ஃப்ரேமுக்கு வந்துட்டு காலமும் இண்டெக்ஸும் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்து இண்டெக்ஸையும் காலம் ஆஃப்னு கொடுத்துட்டு லிஸ்ட்டில் காலம் வேல்யூஸும் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா காலம் வேல்யூஸ் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் இப்போ டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதே வந்துட்டு நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலோ ஒரு எக்ஸல் ஃபைலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு pd.read
சிஎஸ்வின்னு கொடுக்கணும். ஓகேங்களா, ரீட் சிஎஸ்வி ஆஃப் அந்த சிஎஸ்வி ஃபைல் நம்ம இங்கே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏ.சிஎஸ்வின்னு கொடுத்தோம்னா சிஎஸ்வி ஃபைலில் நம்ம ரீட் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்க முடியும், ரீட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு வந்துட்டு ஹெட்டர் வந்துட்டு இல்லைன்னா நீங்கள் காலம்ஸ் நீங்களே ஓன் காலம்ஸ் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலம்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த காலம்ஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓன் காலம்ஸ்னால் காலம்ஸ். ஹெட்டர் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நோ ஹெட்டர் வேணும்னா ஹெட்டர் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹெட்டர் வராது. ஓகேங்களா, இவ்வளோ இருக்குது. நான் வந்துட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம் இதை. ஓகேங்களா, இதே ரீட் எக்ஸல் ஃபைலை இது பண்ணணும்னா எக்ஸல் எல்வின்னு இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணணும். இப்போ வந்துட்டு டிக்ஷனரியும் நம்ம வந்துட்டு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமை இன்ஸ்லைஸ் பண்ணலான்னு நான் முன்ன சொல்லியிருந்தேன்ல. இப்போ பாருங்கள், ஃப்ளோட்டு 1ன்னு எடுத்துக்கிச்சு. ஆனால் நம்ம வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 4 ரோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் 1 தான் கொடுத்துருக்கு. ஆனால் டிஃபால்ட்டாக 1 எடுத்துக்கும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு டம்மி அரே டிக்ஷனரி வச்சு க்ரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, டம்மி டேட்டா ஃப்ரேமை. இப்போ அந்த டேட்டா ஃப்ரேமோட டைப் தெரியும்னா டைப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டைப்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போது ஒரு டேட்டா ஃப்ரேமில் 3 வேல்யூ மட்டும் ஒரு ஒரு சிஎஸ்வி ஃபைலில் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு 1000 ஆர் 10,000 ரோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 ரோவும் கடைசி ஒரு 3 ரோவும் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைன்னா ஹெட் ஆஃப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 ரோவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டெய்ல் ஆஃப் 2ன்னு டெய்ல் ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா கடைசி 2 வேல்யூவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அதில் இருக்க இப்போ டேட்டா ஃப்ரேமில் இருக்க வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு எடுக்கணும்னா டாட் வேல்யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூஸை மட்டும் நம்பை அரேவை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த நம்பை அரேவை நீங்கள் டைரெக்டாக மாடலுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி இண்டெக்ஸ் எடுக்கணும்னா df டாட் இண்டெக்ஸ் டேட்டா ஃப்ரேம் டாட் இண்டெக்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி காலம்க்கு வந்துட்டு டேட்டா ஃப்ரேம் டாட் காலம்ஸ். ஓகேங்களா, காலம் நேம் வந்துட்டு அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா ஃப்ரேம்க்கான காலம்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, டிஸ்கிரைப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா இப்போ ஒரு டேட்டா செட்டை வந்துட்டு சிஎஸ்வி ஃபைலில் லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் டியூ டு இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை வச்சு. ஓகேங்களா, எப்படின்னா இப்போ எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அந்த கரஸ்பாண்டிங் இதில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்துட்டு டோட்டல் ஆவரேஜ் வேல்யூ இருக்குது. லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நார்மலைஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, நார்மலைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்ளை பண்ணுறப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அது வந்துட்டு கன்வெர்ஜ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 25, 50, 75ங்கிறது எதுக்கு நம்ம இங்கே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர் குவார்ட்டல் ரேஞ்சுன்னு இருக்குது. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம வந்துட்டு மிஸ்ஸிங் அவுட்லேயர்ஸ் இருக்குல்ல, அவுட்லேயர்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். அப்போ அந்த அவுட்லேயர்ஸ் அவாய்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு 25%, 50%, 70%ஓட கரஸ்பாண்டிங் காலமோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் இன்டர் குவார்ட்டல் ரேஞ்சில் அவுட்லேயர்ஸ் வந்துட்டு எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் இதை வச்சு நம்ம அவுட்லேயர்ஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம டேட்டா செட்டில். இப்போ வந்துட்டு ஷேப்பு டேட்டா ஃப்ரேமோட ஷேப் உங்களுக்கு தெரியணும்னா என்பிடாட் ஷேப். ஓகேங்களா, 6 ரோ 4 காலம் இருக்குது. ஓகேங்களா, அது அடுத்து இப்போ வாங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு ஒரு கரஸ்பாண்டிங் காலமை வந்துட்டு டேட்டா ஃப்ரேம் செலக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா, டேட்டா ஃப்ரேம் ஆஃப் சின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டாட் சின்னும் கொடுக்கலாம். ஓகேங்க, 2 வேல கொடுக்கலாம். டேட்டா ஃப்ரேம் ஆஃப் தட் காலம் நேம் ஆர் டாட் தட் காலம் நேம் இப்படி கொடுத்தீங்கனாலும் சாரி, நான் வந்துட்டு கேப்ஸ் சி கொடுக்கறதுக்கு ஸ்மால் சி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்படி கொடுக்குறப்பையும் நம்ம வந்துட்டு கரஸ்பாண்டிங்கு காலமே எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல இது ஸ்லைசிங் இதுலேயும் பண்ண முடியும். அதாவது 1லேருந்து 4 வரைக்கும் எடுக்கணும். ஓகேங்களா, 1 வந்துட்டு இது ஃபஸ்ட்டு காலம்லேருந்து 4வது காலம் வரையும் எடுக்கணும். ஓகேங்களா, 4வது ரோ வரையும் எடுக்கணும். 4வது ரோ வரையும் செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஓகேங்களா, அந்த ரோ பொசிஷன் இருக்குல்ல அதை வச்சும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ் இருக்குல்ல, இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்துட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா, ரோஸ் அண்ட் காலம்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்படி கொடுத்து செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை பர்டிகுலர் இதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு லோக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோக்கு பாருங்கள், ஏபிங்கிற 2 காலமையும்
ஓகேங்களா? ஃபுல்லா எவ்ரிதிங் ஓகேவா? செலக்ட் பண்ணுங்கிறப்ப இது. எவ்ரிதிங்ன்னு இல்லாம இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணணும். இந்த 2 காலமுங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அ 2 டேட் இருக்கு. அந்த 2 டேட்டுக்கு ஏவையும் பியும் செலக்ட் பண்ணணுங்கிறப்போ ஒரு 4 வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? அந்த 4 வேல்யூஸ் தான் இது. ஓகேங்களா? அதே மாரி அந்த ஐலோக்ல வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தந்த பொசிஷனு இதில் இந்தந்த பொசிஷன் வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ 0, 1, 2, 3ங்கிறப்ப வந்துட்டு ரோல் வந்துட்டு 0, 1, 2, 3 வந்துரும். ஓகேங்களா? அதேமாரி காலமில் வந்துட்டு 0ங்கிறது வந்துட்டு ஏ, 2ங்கிறது வந்துட்டு சி. அதை எடுத்துக்கிட்டு டிஸ்ப்ளே ஆகும். செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாரி வந்துட்டு மிஸ்ஸிங் வேல்யூ வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு அதேமாரி இப்போ இருங்க. இண்டெக்ஸ் வந்துட்டு ரீஅசைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரீஇண்டெக்ஸ். ஓகேங்களா? அதே மாரி இப்போ வந்துட்டு உங்களோட கரஸ்பாண்டிங் ஒரு காலம்ல வந்துட்டு ஒரு லார்ஜ் டேட்டா செட்டா இருந்துச்சுன்னா, சம் ஃபீல்டு வந்துட்டு மிஸ் ஆகும். அது வந்துட்டு என்ன ஆகும், நன் வேல்யூன்னு அலோகேட் ஆயிரும். அந்த நன் வேல்யூ வந்துட்டு நீங்க அரேவா கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்றப்ப எரர் அடிக்கும். ஓகேங்களா? நம்மலாம் என்ன பண்ணணும், அந்த நன் வேல்யூவ இருக்கான்னு செக் பண்ணிட்டு அத ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுமாரி ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாம, ரிமூவ் பண்ணா வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம நம்ம வந்துட்டு மீன் வேல்யூ, மீடியன் வேல்யூயோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 0 ஏதாவது ஒண்ண ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நன் வேல்யூ இருக்கா கரஸ்பாண்டிங் காலம்ல அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த இது. ஓகேங்களா? நம்ம இப்ப இருங்க. நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம. ஓகேங்களா? இதுதான் டேட்டா ஃப்ரேமு. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சில இது வந்துட்டு நல் வேல்யூ இருக்க மாரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நன் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் நான் என்ன பண்ணிட்டேன், நல் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறப்ப அது என்ன சொல்லுது, இந்த இந்த இண்டெக்ஸ்லேயும் நல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெச்டிபி இங்கே இருக்குன்னு சொல்லிருச்சு. நல் வேல்யூ இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை ட்ராப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? ட்ராப் பண்ணணுங்கிறப்ப அந்த காலமும் போக மீதி எல்லா காலமும் வந்துரும். அது இல்லாமல் அதை ஃபில்லாம் கொடுத்து மீன் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா மீன் வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ரீஷேப் பண்ணுறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இது ரொம்ப முக்கியம். அப்ளை ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு ஒரு காலம் இருக்குது. அந்த காலமுக்கு வந்துட்டு சர்டைன் ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை பண்ணி இன்னொரு டேட்டா ஃப்ரேமாக சேவ் பண்ணணும்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அப்ளைன்னு கொடுத்துட்டு ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ணி இப்போ பாருங்கள், இப்போ ஏங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு காலமில் சேவ் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், ஏ இன்ட்டு 2ங்கிற ஒரு காலமை க்ரியேட் பண்ணி ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேம் ரிட்டர்ன் பண்ணுறப்ப எல்லா டேட்டா ஃப்ரேமையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு காலமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இதோட யூஸ்ஃபுல். ஓகேங்களா? சாரி, நான் வந்துட்டு இதை இனிஷியலைஸ் பண்ண விட்டேன் இந்த ஃபங்க்ஷனை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறது, ஒரு நியூவா ஒரு டேட்டா ஃப்ரேமில் நியூவா ஒரு காலமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா சாம்பிள் அந்த ஒரு உங்களோட நேமை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை கூட அசைன் பண்ணலாம். அப்படின்னா ஒரு பாண்டா சீரீஸையும் அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒரு நியூ காலமாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்துட்டு அந்த லோவர் ஃபங்க்ஷன், அப்பர் ஃபங்க்ஷனும் அப்ளை பண்ணலாம். அது அந்த கரஸ்பாண்டிங் இதுக்கு. ஓகேங்களா? அது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ மெர்ஜ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இருங்க. அதாவது ஹரிசாண்டலாக மெர்ஜ் பண்ணுறதா, வெர்டிக்கலாக மெர்ஜ் பண்ணுறதா. ஆக்சஸ் 0ன்னு கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலாக மெர்ஜ் ஆகும். ஆக்சஸ் 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டலாக மெர்ஜ் ஆகும். ஓகேங்களா? ஆக்சஸ் 1ன்னு கொடுத்தா ஹரிசாண்டலாக மெர்ஜ் ஆகும். ஆக்சஸ் 0ன்னு கொடுத்தா வெர்டிக்கலாக மெர்ஜ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இருங்க, நான் சொல்கிறேன் இங்கே. இப்போ வந்துட்டு இது ஒரு டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? இது ஒரு டேட்டா ஃப்ரேம். 2 டேட்டா ஃப்ரேம் நம்மகிட்ட இருக்குது. லெஃப்ட்டு, ரைட்டு. ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், மெர்ஜ் டாட் இப்படி கொடுக்குறப்ப அது என்ன பண்ணும் பார்த்துக்கோங்க. மைக்கி CABCD. ஓகேங்களா? இது ஹரிசாண்டலாக மெர்ஜ் ஆகிருக்கு.
ஓகேங்களா? டிஃபால்ட்டா அது வந்துட்டு ஹாரிசான்டலா மெர்ஜ் ஆயிக்கும். நீங்க என்ன பண்ணணும், இது மெர்ஜ் பண்ணிட்டீங்களா? அதுக்கடுத்து இங்க வாங்க. இந்த காலம பார்க்குறப்ப, இத நான் ரன் பண்றேன் ஒன்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே புரியும். ஸ்லைசிங் எப்படி ஸ்லைசிங் அப்ளை பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ஸ்லைசிங் பார்த்துட்டோம். அதனால இது உங்களுக்கு தேவைப்படாது. இங்க வாங்க கன்கார்டினேட் 3 இதையும் 3 டேட்டா ஃப்ரேமையும் கன்கார்டினேட் பண்றதுக்காக ஓகேங்களா? பீஸ் 1, பீஸ் 2, பீஸ் 3 3யும் கன்கார்டினேட் பண்ணி ஓகேங்களா? பண்றதுக்காக பிடி டாட் இந்த மாரி குடுக்கறனால இது வருதா? கன்கார்டினேட்லயே ஆக்சஸ் 1ன்னு குடுத்தீங்கன்னா, இதே தான் வரும். ஆனா, அதிலயே என்ன சொல்றது? ஹாரிசான்டலா அ கன்கார்டினேட் ஆகும். அதனால நீங்க கன்கார்டினேட் பண்றப்ப ஆக்சஸ் 0 குடுக்குறீங்களா, 1 குடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. வெர்டிகலா அ கன்கார்டினேட் பண்ணணுமா, ஹாரிசான்டல் கன்கார்டினேட் பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாரி நான் இங்க சொன்னது தான். ஒரு சிஎஸ்வி ஃபைல வந்துட்டு ரீட் பண்ணணும். ஒரு எக்ஸெல் ஃபைல ரீட் பண்ணணும்னா, ரீட் டாட் எக்ஸெல்னு குடுத்துட்டு, அந்த எக்ஸெல் ஃபைல நீங்க குடுத்து ரீட் பண்ணீங்கன்னா, எக்ஸெல் ஃபைல் வந்துட்டு ரீட் ஆயிக்கும். ஓகேங்களா? நான் எக்ஸெல் ஃபைல் இங்க அப்லோட் பண்ணல. அதனால மன்னிச்சுக்கோங்க. பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைல வந்துட்டு சேவ் ஒரு டேட்டா ஃப்ரேம சிஎஸ்வியா சேவ் பண்ணணும்னா, டூ சிஎஸ்வின்னு குடுத்து சேவ் பண்ணணும். அதே மாரி இண்டெக்ஸ் வேணான்னு நெனச்சீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபால்ஸ்ன்னு குடுக்கணும். ஓகேங்களா? ஒரு சில சமயம் இண்டெக்ஸ் தேவைப்படாது நமக்கு. அதனால இண்டெக்ஸ் ஃபால்ஸ்ன்னு குடுத்துட்டு, 2 சிஎஸ்வின்னு குடுத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபால்ஸ் சேவ் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து குரூப் பை ஃபங்ஷன் எதுக்குன்னா, இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரஸ்பாண்டிங் நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பர்ட்டிகுலர் கிளாஸுக்கு நீங்க வந்துட்டு இருக்கிறத எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல இருக்கு. பேர்ட பொறுத்து குரூப் பண்ணுங்கிறப்ப, அ கிளாஸ்ல வந்துட்டு கிளாஸ பொறுத்து குரூப் பண்ணுங்கிறப்ப, பேர்டு ஒரு இதாவும், மேமல் ஒரு இதாவும் குரூப் ஆயிருக்கும். அதுக்கு இண்டிவிஜுவலா. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க. பேர்டுல வந்துட்டு பேர்ட ஒரு சீரிஸாவும், மேமல ஒரு சீரிஸாவும் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அந்த மாரி குரூப் பண்றதுக்கு. தட்ஸ் இட் காய்ஸ். தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு மேட்ப்ளாட்லிப் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா?